இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார், விஜய் மாநாடு, அதற்கான கிரிட்டிசிசம், எதிர்ப்பு எல்லாமே வந்துக்கிட்டு தான் இருக்குது. அவர்களுடைய ரசிகர்கள் அதை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் வந்து என்னென்னா, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட உங்களுக்கு ஒரு தைரியம் வேணும், தகுதி வேணும் அப்படின்னு சரத்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதை பற்றி பேசுவோம். இல்லை, சரத்குமார் இதெல்லாம் நன்கு உணர்ந்தவர் தான். சரத்குமார் இன்னைக்கு விஜய் பேசுறது கரெக்டு தான். சரத்குமாருக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. மெர்கன்டைல் பேங்க் விஷயம் டிஸ்கஷன் நடக்கும்போது என் சகோதரர் தான், எனக்கு அண்ணன் தான். அதில் முரசொலி மாறன் மத்திய அமைச்சர், திமுக அங்கே ஆளுங்கட்சி, கலைஞர் எல்லாரும் இருக்கும்போது அவர் சொன்னார் முரசொலி மாறன்கிட்ட, நீங்கள் நியாயத்தை பேசல, ஸ்டெர்லிங் சிவசங்கரனுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி தெரியுதுன்னு ஸ்ட்ராங்காக ஓங்கி சொன்னார் முரசொலி மாறன்கிட்ட சரத்குமார். ஸோ அந்த இடத்துக்குள்ள தான் எந்த தரப்புக்கு போனோமோ அதில் ஒரு முதலமைச்சருக்கு மருமகன் முரசொலி மாறன் பெரிய ஆள். அவர் தான் கலைஞருக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்கிற அளவுக்கு இருந்தவர். அவர்கிட்ட நீங்கள் உங்கள் நண்பர் ஸ்டெர்லிங் சிவசங்கரனுக்காக பண்ணுறீங்கிறத கலைஞர் முதலமைச்சர் முன்னாடி சரத்குமார் சொன்னார்னா அவர் துணிச்சலான ஒரு தலைவர் தான். ஜெயலலிதாட்ட அவர் வந்து என்னைக்கும் கெஞ்சி நின்னதில்லை. பார்த்துருக்கலாமே, மற்ற திருநெல்வேலியில் கூட்டம் நடக்கும்போது திருநெல்வேலியில் மற்ற கேண்டிடேட்ஸ் எல்லாம் நிற்கிறதுக்கும் சரத்குமார் கம்பீரமாக நிற்கிறதுக்கும் இன்றைக்கும் அந்த ஸ்டில் இருக்கும். 2006ஆம் ஆண்டு தேர்தல்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் அந்த ஸ்டில் இருக்கும். 11ஆம் ஆண்டு தேர்தல் தென்காசியில் நின்னார் சரத்குமார். அந்த ஸ்டில் இருக்கும். அப்போ சரத்குமாருக்கு அந்த தனித்தன்மை இருக்கும். விஜய் அப்படி ஒரு தனித்தன்மையில் இருந்தவர் அல்ல. மீண்டும் மீண்டும் நான் நடித்து காட்டுற மாதிரி, அம்மா தாயே உலகத்தை காக்கும் ரட்சகியே என்னையும் காப்பாற்றமா, படத்தில் பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக வந்து பெரிய ஆளாக இருக்கிறது பொழப்புக்காக, படம் நஷ்டப்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக நின்ன ஒரு விஜய். அப்போ அப்படிப்பட்ட ஒரு யாரோ எழுதி கொடுத்ததை வச்சு பேசக்கூடாதுன்னு சரத்குமார் கேட்குறது வந்து நியாயம்தான். அதே மாதிரி கமலஹாசன் இதே விஸ்வரூபம் படம் வரும்போது கமலஹாசன் வந்து ஜெயலலிதாட்ட மன்னிப்பு கேட்கல, கெஞ்சல்ல. சுதந்திர போராட்ட வீர ரத்தம் சீனிவாச ஐயங்கார் நாட்டுக்காக துணிச்சலாக தியாகம் பண்ணிக்கிட்டு எவ்வித பலனும் அடையாத ஒரு குடும்பம். அந்த குடும்ப பின்னணியில் வந்தவர் தைரியமாக நின்னார். ஜெயலலிதா ராஜ்நாத் சிங் அந்த மேட்டருக்காக இந்துத்துவாவை கையில் எடுத்து ராஜ்நாத் சிங் நேஷனல் பிரசிடென்டா பிஜேபி பேட்டி கொடுத்ததும் ஜெயலலிதா இறங்கி வந்து பேட்டி கொடுத்தாங்க. இப்போ இன்னைக்கு 4 பேரை வச்சுக்கிட்டு பிராண்டிங் ஆட்களை வச்சுக்கிட்டு ஓரளவு பணத்தையும் செலவழிச்சுக்கிட்டு ஆளை கொண்டு வரதுக்கு காசு செலவழிச்சிருக்க மாட்டாங்க. தானே வந்து அரசியல் கூட்டம் தான், நியாயத்தை பேசணும். வச்சுக்கிட்டு நீங்கள் ஆவுன்னு பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. குறிப்பாக உங்களுக்கு விழுந்த நெத்தி அடி மரண அடி என்னன்னா, உங்களை கேட்க வந்த கூட்டம் இல்லை, பார்க்க வந்த கூட்டம். பார்க்க வந்த கூட்டம்னால தான் நீங்கள் பேச ஆரம்பிச்சதுமே புதிய தலைமையில் சொன்னான், கூட்டம் கலைகிறது, கட்டுக்கட்டாய் கூட்டம் கலைகிறது, கட்டுக்கடங்கா கூட்டம் கலைகிறது. அப்போ கட்டுக்கடங்கா கூட்டம் வந்திருக்குங்கிறான் ஒத்துருக்கணும். கட்டுக்கடங்கா கூட்ம் வந்து விஜயை பார்க்க வந்து விஜயை கேட்க வரல, விஜய்க்கு ஓட்டு போட வரல. அப்போ இதில் இன்னொன்று சரத்குமார் வச்சும் இதே ஒன்று நான் சொல்கிறேன். 2006ஆம் ஆண்டு சரத்குமார் வந்து ஜெயலலிதா அம்மையாரை ஆதரிச்சு போகிறாரு. அப்போ எனக்கும் சரத்குமாருக்கும் கருத்து மோதல் வந்துடுது. நாகராஜெல்லாம் இருக்கிறாப்புல. அப்போ நான் சொன்னேன், சரத்குமார் பெரிய ஆள் தான், ஆக்ஷன் ஹீரோ தான், அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோன்னா அவர் ஜெயலலிதா ஆதரிக்க போகிறாரு. அப்போ நம்ம சொன்னோம், சரத்குமார் நாடார் மக்களின் உணர்வுக்கு எதிராக போகிறார். வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டருக்கு ராதிகாவின் செல்வியின் கண்ணீருக்கு பதில் சொல்லணும்னு கலைஞர் கேட்குறாரு. தமிழகம் முழுவதும் திமுக கழகத்தை ஆதரிக்கணும்னு நாடார் சமூக மக்கள் நினைக்கிறாங்க. வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டருக்கு பதிலடி கொடுக்கணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. நான் தான் ஜெயலலிதாவுக்கு எதிராக சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்ட ஆள் நான் தான். நானும் ஹரீஷ்ணன் ஒரு நண்பர், கலைக்கோட்டுவது, நாம தான் சிபிஐ விசாரணை வேணும்னு அதுக்கு கேட்ட ஒரு ஆள். அப்போ நம்ம சரத்குமார் அந்த முடிவு எடுக்கும் போது நாடார் சமூக உணர்வுக்கு எதிராக சரத்குமார் போறாருங்கிற கருத்தை நாம சொன்னோம். அப்போ அவர் வள்ளியூர் கூட்டம், அப்போ சிவந்தி ஆயத்தன் சரத்குமாருக்கு சப்போர்ட்டு, அங்கே நடராஜன் எல்லாருமே அது சரத்குமார் பெரிய இதுன்னு, சரத்குமாரும் ஜெயலலிதாட்ட ஒரு ஈக்குவல் லீடர் மாதிரி தான் அங்கே வந்து வராரு. அந்த இடத்துல நான் சரத்குமாரை மதிக்கிறேன். அந்த பிரஸ்டீஜியை காப்பாற்றினவர் விஜய் மாதிரிலாம் இல்லை, பொழப்புக்காகலாம் இல்லை, கம்பீரமாக நின்னாப்பில்ல சரத்குமார். இன்னைக்கு அந்த ஸ்டில்களை பார்த்தா சரத்குமாருக்கு அந்த பெருமையை சொல்லும். ஆனால் அவர் வள்ளியூர் கூட்டம் பேசும்போது தவசிக்கோனார்னு எங்கள் பகுதியில் ஒரு பலசர கடை வச்சுருந்தாரு, ஒரு பெரிய ஒரு செல்வாக்கானார். அவருக்கு பேரன் தவசின்னு ஒரு அட்வொகேட்டு. எனக்கு வந்து எல்லா விஷயங்களையும் அங்கே என்ன நடக்கு ஏது நடக்குன்னு சொல்லிடுவான். பெரிய அளவில் அரசியல் இன்னர் சர்க்கிளில் கான்டாக்ட் கொள்ளுவேன். அவங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன்,
சரத்குமார் பேச ஆரம்பிச்சதும் கூட்டம் கலைகிறதா இல்லையான்னு பார்ப்பா, என் கருத்து சரியா சரத்குமார் கருத்து சரியான்னு முடிவு பண்ணிடலான்னு சொன்னேன். அவன் பார்த்ததுமே வக்கீல் எப்படி நீர் கரெக்டா சொல்லிட்டு இருவை, கூட்டம் பார்த்ததுமே நாடார்கள் கலைஞ்சு போயிட்டான் வை, எவனும் வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டருக்கு பிறகு ஜெயலலிதாவை இவர் சப்போர்ட் பண்றது யாருக்கும் பிடிக்கல, உண்மை கருத்துல தான் சமுதாயம் இருக்கு, நீர் ஜெயித்துட்டீருன்னு சொன்னாப்புல. அந்த மாதிரி மக்கள் உணர்வுக்கு எதிராக சரத்குமார் போகும்போது அன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணனை தவிர எல்லா நாடார்களும் அந்த பகுதியில் அதிமுக நின்றவங்க தோல்வி அடைஞ்சாங்க. அதுக்கு பிறகு இவர் வைகுண்டராஜன் விவி மினரல்ஸ் அதிபர், நியூஸ் 7 அந்த உரிமையாளர், அவர் தேர்தல் முடிவுக்கு பிறகு வராரு. அவருக்கு ஆபீஸ்ல 10 பேர் நாங்க நிற்கிறோம். அவர் நம்ம பெருந்தன்மையான ஆளு. அண்ணே நான் சிவந்தி ஆயிட்டேன், சரத்குமார் எல்லாத்தையும் மீறி நீங்க ஜெயித்துட்டீங்களேன்னு என்னாரு. அப்படி இல்லைண்ணே, இஷ்யூ தானே முக்கியம். வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டர் நாடார்களுக்கு பெரிய இஷ்யூ. இந்த இஷ்யூவை மீறி சரத்குமார் அங்க போனதுனால நாடார்கள் சரத்குமாரை ஏத்துக்கல. ஸோ இஷ்யூ தான் முக்கியங்கிற லெவல்ல என் கருத்து ஜெயித்துதுண்ணே. என் கருத்து இல்லை, கோசல்ராம் இன்னும் நிறைய பிற சமூக சகோதரர்கள் மீடியாவில் எனக்கு சப்போர்ட்டாக இருந்த நேர்மையான இவங்க மூலமாக என் கருத்து போச்சு. நானும் ஒவ்வொரு கிராமம் எனக்கு வேண்டிய பசங்களை வச்சு வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டருக்கு ஜெயலலிதாவை தோக்கடிச்சு காட்டுன்னு நம்ம சொன்னோம். ஜெயலலிதா தோற்கடிக்கப்பட்டாருன்னு அந்த கருத்தியல் தான் ஜெயித்து. சிவந்தி ஆயத்தனோ வைகுண்டராஜனோ சரத்குமாரோ தோக்கல, ஜெயித்தது கருத்தியல். ரவீந்திர சாமி ஜெயித்தான் இல்லைன்னு அவர் பெருந்தன்மையான வைகுண்டராஜன் வெளிப்படையாகவே அதை சொன்னார். இப்போ நான் ஏன் சொல்றேன்னா, சரத்குமார் வந்து நாடார் உணர்வுக்கு எதிராக வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டர் பண்ண அதிமுகவுக்கு ஆதரவாக நிற்கும் போது அந்த கூட்டம் வந்து கலைஞ்சு போகுது. அதே பாணியில தான் இன்னைக்கு விஜயை பார்த்ததும் கூட்டம் கலைஞ்சு போகுது. இன்னும் சொல்ல போனா நடிகர் திலம் சிவாஜி கணேசன் தஞ்சை திலகர் திடல்ல ஆர் வெங்கட்ராமன் கூட பேசிட்டு இருக்கும்போது டி ராஜேந்தர் வாரான்னு சொன்னது கூட்டம் கலைஞ்சு போயிட்டு. அதே மாதிரி நார்வேல எல்லாம் சிவாஜி வந்தாருன்னா உடனே கலைஞ்சிடும் ஒரு கூட்டம். ஒரு நடிகர் எப்படி இருக்காருன்னு பார்க்க வந்த கூட்டம். ஆனா எம்ஜிஆருக்கு விடிய விடிய கூட்டம் நிற்கும். இல்ல சீமானுக்கு எடுத்துக்கிட்டுங்களா, 8 மணிக்கு பேச ஆரம்பிப்பாரு. ஒரு பேசி முடிக்கிறது வரை தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர் நாமே தமிழர் முடிச்ச பிறகும் அந்த கட்சிக்காரங்க எத்தனை வராங்க என்ன வராங்கன்னு இன்னும் 5 நிமிஷம் பேச மாட்டாரன்னு கூட்டம் கலையாது. ஆனா அந்த கூட்டத்திலே கம்பேர் பண்றாங்களே சார், சீமானவர்களுக்கு கூடுறது திருமுனையில கூடுற ஒரு கூட்டம், விஜய்க்கு ஒரு மாநாடு அப்படிங்கிற கம்பேரிஷன் ஆகுது. எத்தனை திருமுனை கூட்டம் விஜய் போட்டுட்டாரு, எத்தனை திருமுனை கூட்டம் போட்டாரு. நீங்க திருமுனை கூட்டம் போட்டீங்கன்னா ரொம்ப அசிங்கப்பட்டு கவலைப்படுவீங்க. வர்ற கூட்டம் அப்படியே கலைஞ்சு போயிடும். விஜயை பார்த்ததும் அப்படியே கலைஞ்சு போயிடும். அதுதான் இங்க மாநாட்டிலே நடந்தது. மாநாட்டில் வந்தது உங்க ஆட்களே கலைஞ்சு போகக்கூடாது இல்லையா? பப்ளிக்காவது கலைஞ்சு போனா பரவாயில்ல. இப்ப நீங்க நான் சரத்குமாருக்கு வந்த கூட்டம் கலைஞ்சு போகுதுன்னா நாடார்கள் நீ வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டர் பண்ணின சசிகலா கட்சிக்கு ஆதரவா இருக்க அது எனக்கு பிடிக்கல. பட் நீ ஒரு ஆக்ஷன் ஹீரோ, என் சமுதாயத்தை சேர உன்னை வந்து பார்த்துட்டு போறேன்னு அவன் போறான். அப்ப ஆதரவளிக்கல, அவனை ரசிச்சு பார்த்துட்டு போறான். அதே மாதிரி விஜயும் ரசிச்சு பார்த்துட்டு தான் போறானே தவிர ஆதரவளிக்கல. அந்த பொசிஷன் உங்களுக்கு புரியுதா? சரத்குமார் சிவாஜி மாதிரி தான் உங்களுக்கு புரியுதா? எஸ். அப்போ நீங்க ஈடுபாடோட இருந்தானா வைகோவுக்கு 8.3% ஓட்டு வைகோன்னு எடுத்தாரு. அவருக்கு விடிய விடிய கூட்டம் காத்துன்னு கேட்பான் வைகோண்ணனுக்கு. வைகோ அண்ணா பேசினாரு, மாநாடு இல்லை அவருக்கு கூட்டத்தை விடிய விடிய கேட்பான். கூட்டமே மாநாடு மாதிரி தான் நடக்கும். குத்தாலாம் அங்கங்கெல்லாம் அப்புறம் நாயுடு வரக்கூடிய கூட்டம்லாம் முத்தரையர் கள்ளர் வன்னியர் வந்து குத்தாலத்தில் பயங்கர கூட்டம். நைட்டு அவர் பேசி முடிக்கிறதோட அந்த கூட்டம் காத்து கிடந்து கேட்டு போகும். அதனாலதான் அவர் 8% வாக்கு எடுக்க முடிஞ்சது. டாக்டர் ஐயா வன்னியர் சங்கம் வைக்கும்போது டாக்டர் ஐயாவுக்கு வந்து அதிகாலை 2 மணி வரை கூட்டம் நிற்கும். ஷியாமண்ணன் தராசில் எழுதுவாரு. ஷியாமண்ணன் தான் அவர் முதலியாரு. ஆனா நியாய உணர்வோட சமூக நீதி உணர்வோட ஐயாவுக்கு லிஃப்ட் பண்ணி கொடுத்தது ஷியாமண்ணன். அண்ணன் முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர். பதிவு பண்ணணும்ல தராசு பக்தியர்ல அண்ணன் இதை செய்தாருங்கிறது வரலாறு. அப்போ அந்த இடத்துல நான் எழுதுவாப்பில் 2 மணி வரை கூட்டம் கலையாம நிற்குது, அரசியல் கட்சிகள் அதிர்ச்சியோட பாக்குறாங்கன்னு சொல்லும் போது 100 வன்னியர்ல 40 வன்னியரை டாக்டரையா எடுத்துட்டாரு. 100 வன்னியர்ல 40 வன்னியரை டாக்டரையா எடுத்துட்டார். இன்னைக்கு பல மாறுபாடுகள் வேறுபாடுகள் அது இப்போ நம்ம விவாதிக்காண்டாம். அன்னைக்கு வரும்போது அந்த கூட்டம் நின்றுச்சு. கூட்டம் நின்னாதான் அது வந்து வாக்கா மாறுமே தவிர கூட்டம் கலைஞ்சிட்டுன்னா அது சரத்குமார் சிவாஜி தான். விஜய் சரத்குமார் சிவாஜியா தான் 100% இருக்கிறார். ஓகே, இப்போ விஜய் சொன்ன கருத்தே தான், மார்க்கெட் போய் ரிட்டையர்ட் ஆகி நான் வரல அப்படின்னு ஒரு கம்பேர் பண்றாரு. இந்த கமலஹாசன் அவர்கள் நேற்று ஒரு பதில்,
நீ எனக்கு வேஷம் கட்டாத, நான் பல வேஷம் கட்டிட்டேன் அப்படின்னு. இந்த அரசியல் தலைவர்கள் மேலே இப்போ வர இந்த நடிகர் அரசியல்வாதிகளும் அதே பாணியை ஃபாலோ பண்றாங்க. சிவகார்த்திகேயன் தட்டி தூக்கிடுவான்னு அச்சப்பட்டுட்டு விஜய் வாராருன்னு சொல்லலாமா? சிவகார்த்திகேயன் கையில நீங்க துப்பாக்கி கொடுத்தீங்க. விஜய் மனசார உங்களை பாராட்டுறேன், இந்த நாட்டுக்காக தியாகம் செய்தவனுக்கு மகன். எதை சொல்லிச்சு அது எனக்கு தெரியும். அது எப்படி சீனிவாச ஐயங்கார் நாட்டுக்காக தியாகம் பண்ணாரோ அந்த தியாகத்துக்கு இணையான தியாகம். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தருக்க மகனுக்கு சீமான் கமலஹாசன் சீனிவாச ஐயங்கார் மகன், தியாகிக்க மகன். அதே மாதிரி இன்னொரு தியாகிக்க மகன் தான் சிவகார்த்திகேயன். அப்படி நாட்டுக்காக தியாகம் பண்ண சிவகார்த்திகேயன் கையில துப்பாக்கிய விஜய் ப்ரோ கொடுத்ததுக்கு விஜய் ப்ரோவுக்கு மனசார நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதை இப்படியும் எடுத்துக்கலாமா? விஜய் தாண்டிடுவார்னு சொல்றீங்களா? அந்த அச்சம் விஜய்க்கு வந்துட்டுன்னு நான் சொல்றேன். ஏன்னா நீங்க வளர்ந்து வர நடிகர், நீங்க செட்டப் மார்க்கெட்டிங் தானே உங்களுக்கு. ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கும் செட்டப் பண்றீங்கல்ல, ஆள போறான் தமிழன்னு சொல்றீங்கல்ல. அப்படி நீங்க உண்மையிலே ஆள போறான் தமிழன்னு சொன்னது உங்களோட உணர்வுபூர்வமான நிஜமானதா இருந்ததுன்னா, தமிழிலிருந்து வந்ததுதான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளுன்னு சீமான் சொன்னதை நீங்க ஏன் சொல்லல? அப்ப சீமான் சுத்த வீரனா தமிழுக்காக நிற்கிறான். நீங்க வியாபாரியா அஜித்துக்கு எதிராக தானே நின்னீங்க. அதானங்க அர்த்தம். நீங்க வியாபாரி தானங்க அந்த இடத்துல. நான் வந்து லாஜிக்கல தான் பேக்குறேன். தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்க என்ன. இதே விஜய் வந்து ஒரு நாட்டுக்கு தியாகம் பண்ணவனுக்கு மகனை தூக்கினதை நான் பாராட்ட தானே செய்கிறேன். அந்த விஜயை நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன்னு தானே சொல்கிறேன். அதில் எனக்கு ஒன்றும் இது இல்லையே. பட் நீங்கள் பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதருக்கு ஏன் தமிழ் இல்லைன்னு சீமான் கேட்குறாரு. நீங்கள் அஜித்துக்கு எதிராக ஆள போகிறான் தமிழ்னு சொன்னவர் வந்து பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதம் இருக்கு ஏன் தமிழ் இல்லைன்னு இதுவரை ஏன் உங்களால ஏன் கேட்க முடியல? மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் இதை கேளா, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் இதை கேளா, நீ ஏன் இவ்வளவு நாள் இதை ஏன் உனக்கு கேட்க முடியல? கேட்டா பிராமணன் எதிர்ப்பான், பத்திரிகையில் அடிப்பான், பிராமணன் ஒன்று கிண்டல் பண்ணுவான், நக்கல் அடிப்பான். அவனை கண்டு நீ பயப்படுற, கோலத்தனமா பயப்படுற. அவன் தமிழுக்காக பிராமணன் எதிர்த்தாலும் பரவாயில்லன்னு அவன் கேட்கிறான். சுத்த வீரன், இயல்பிலே சுத்த வீரன் அவன். எங்க நான் பொய்யாங்க சொல்றேன், நடந்த விஷயத்தை தானங்க சொல்றேன். இல்ல மிஸ்டர் பிரைம்ஸ் சொல்லக்கூடாது. அதுக்கு மிஸ்டர் பிரைம்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பாராளுமன்ற கட்டடத்துல சமஸ்கிருதம் இருக்கு ஏன் தமிழ் இல்லைன்னு ஏன் கேட்க முடியல? சீமான் கேட்கிறாருல சீமான், ஏன் இதை ஒன்னால கேட்க முடியல? சார் இப்ப நீங்க தொடர்ந்து விஜய் சீமான் அந்த கம்பேரிசன் நீங்க தான் சொல்லிட்டே வரீங்க. சீமான் இதை பண்ணிட்டாரு, விஜய் இது பண்ணல அப்படிங்கிற மாதிரி நீங்க கம்பேர் பண்ணும்போது விஜய் அவர்கள் சீமானை பத்தி எந்த ஒரு வார்த்தைகளும் சொல்லல. சீமான் அப்படிங்கிற வார்த்தையே வரமாட்டேங்குது, அதை பத்தி பேசவே மாட்டாரு. அப்புறம் இங்க கம்பேரிசன் நடந்துட்டு இருக்கு. ஏன் கத்தி கத்தி பேசுறதுனால என்ன நடந்துருன்னு சீமான் மேலோட பொறாமையில தானே அதை சொன்னாரு. கத்தி கத்தி ஒருத்தன் 8.3 எடுத்துட்டான். நம்ம மோடியை போய் பார்த்ததும் அவன் கத்தி கத்தி ஜெயலலிதாவுக்கு 6% வாக்கை உயர்த்தி கொடுத்து 39 சீட்டுக்கு 37 சீட்டு ஜெயலலிதா ஜெயித்துட்டா. நம்ம வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு ஜெயலலிதா நம்ம ஜெயலலிதாவுக்கு எதிராக மோடியை போய் பார்த்ததுல ஜெயலலிதா நம்மளை வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு 2014 நிரூபிக்கல. நான் பொய்யாங்க சொல்றேன். நாளைக்கு என்ன வேணாலும் ப்ரெடிக்ட் பண்ணுங்க. நடந்த விஷயத்துல எந்த அரசியல் விமர்சனமும் ரவீந்திர துரைசாமிகிட்ட நிற்க முடியாது. நீ நேர்மையற்றவன், மொள்ள மாறி, கேப் மாறி, நாணயமற்றவன், மோசடித்தனம் பண்ணுவோன்னு சொன்னா நடந்த விஷயத்துல முள்ள மாதிரித்தனமும் கேப் மாதிரித்தனமும் பண்ணுவேன். நானே நேர்மை இருந்தால் நடந்த விஷயத்துல எப்படி போய் சொல்ல முடியும்? நான் நடந்த விஷயத்த தானே சொல்றேன். இதை ஏன் அரசியல் விமர்சகர்கள் பேச மாட்டேங்கிறான்? நீ பெரிய அரசியல் சக்தின்னா மோடியை போய் பார்த்த, ஜெயலலிதா 6% ஓட்டு உயர்ந்துட்டாங்களே, ஒரு நாள் ஜெயலலிதாவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்த முடியலையே. எங்க சரிதானே? இப்போ அரசியல் ஆய்வாளர்கள் நீங்க நினைச்சுக்கோங்க, கூட்டம் வரும், வாக்கு வராது, ஷூட்டிங்ல இருந்து மாநாட்டுக்கு வராது, நீங்க என்ன நினைச்சுக்கோங்க. அரசியல் ஆய்வாளர்கள் சில மென்ஷன் பண்றாரு. அதுதாங்க நாளைக்கு உள்ளது. சிவாஜி ஆயிட்டாரு, சரத்குமார் ஆயிட்டாரு. நான் சொல்றேன் 26 முடிஞ்சு ஃபைனல் பார்த்துடலாம். ரவீந்திர துரைசாமி சொல்றது கரெக்டா, சகோதரர் விஜய் ப்ரோ கிளைம் பண்றது கரெக்டாங்கிறது நம்ம பார்த்துடலாம். சகோதரர் விஜய் ப்ரோவுக்கு கிளைமா, ரவீந்திர துரைசாமி சொல்றது கரெக்டானு பார்த்துடலாம். நடந்த விஷயத்துல விஜய் ப்ரோ மறைக்க முடியாது. இதைத்தான் நம்ம மற்ற அரசியல் விமர்சகர்களுக்கு நேர்மையா பேசுங்கிறேன். சவுக்கு சங்கர்னாலும் சரி, இவர் ரங்கராஜ் பாண்டேனாலும் சரி, இந்தியா டுடே மணினாலும் சரி, பிரியம்னாலும் சரி, எல்லாரும் என் சகோதரர் தான். யாரும் எனக்கு போட்டியாளர் இல்லை. நான் பொலிட்டிக்கல் பிளேயர், அவங்க பிளேயர் இல்லை. அரசியல் விமர்சனம் அவங்க மேலும் வளரட்டும், மேலும் அவங்களுக்கு வியூஸ் கூடட்டும். என் தம்பி சவுக்கு சங்கர் தான் சூப்பர் ஸ்டார், அதில் எனக்கு எந்த இதுவும் கிடையாது. அவங்க பேரை நான் சொல்ல காரணம்னா அவங்க நான் நேசிக்கிறேன். அவங்க அரசியல் விமர்சனம் அவங்க ஷைன் பண்ணிட்டுன்னு தான் நான் இது பண்ணுறேன். எனக்கு நான் பொலிட்டிக்கல் பிளேயர்.
என் நோக்கம் எடப்பாடியை மார்ஜினலைஸ் பண்றது தான். இன்னைக்கும் நான் ஆணித்தரமா சொல்றேன், 26 என்னோட அஜெண்டா அதுதான். இந்த கட்டத்துக்குள்ள நடந்த ஒரு விஷயம், கள்ளக்குறிச்சி சாராய சாவை விஜய் பார்க்க வந்தாரா இல்லையா? வந்தார் தம்பி, வந்தார். பெரிய கூட்டம் பார்த்தாரு. அப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்தா இல்லையா? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கள்ளக்குறிச்சி சாராய சாவை விஜய் பார்த்ததுனால 50,000 ஆன்லைன் ஓட்டர்ஸ் விக்கிரவாண்டியில் இருக்காங்கன்னு விஜய் தரப்பு கொண்டாடினாங்களா இல்லையா? அந்த ரசிகர் கூட்டம் 50,000 எங்களுக்கு ஆன்லைன் ஓட்டர் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, நான் அமைதியாகவே சொல்கிறேன், எத்தனை முறை ஜான் ஆரோக்கியசாமி 20% ஓட்டு விஜய்க்கு விக்கிரவாண்டியில் இருக்கு, நீங்க பேசி விட்டா அந்த ஓட்டெல்லாம் வந்துடும் உங்களுக்குன்னு சீமான்ட்ட சொன்னாரா இல்லையா? அவர்கிட்ட காசு வாங்கிட்டு தான் சொல்றாரு, அவருக்கு அந்த கடமைக்கு தான் சொல்றாரு, தப்பு இல்லை, அவருக்கு தொழில், அந்த தொழிலை நம்ம குறை சொல்லலை. அன்புமணி 5.5% வாக்கெடுத்து சாதிக்க செய்தவர் தான், பழைய ஓட்டை பாமகவுக்கு நிரூபிச்சு காட்டினவர் தான் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு, அதை நம்ம மறுக்கல. ஆனால் நீங்கள் 20% ஓட்டு இருக்கு, விஜயை பற்றி பேசி விட்டுருங்க ஓட்டு வந்துடும்னு சொன்னீங்களா இல்லையா? பைபிள் சத்தியமா நீங்க சொன்னீங்க, நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜான்வரிக்கு சீமானவர்களிடம் எடப்பாடி விஜய்க்கு ஆளு தானே, ரிசல்ட் என்ன வந்து சீமான் வேற அண்ணனும் தம்பியும் சார்ந்தான்னு பேசி விட விட்டார். ரிசல்ட் என்ன வந்து திமுகவுக்கு போலிங் கூடிட்டு, மொத்தத்தில் போலிங் கூடிட்டு, நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு. அப்போ 50,000 ஆன்லைன் ஓட்டு விஜய்க்கு ஓட்டு என்ன போச்சு? லாஜிக்கா சொல்லுங்க. இதுக்கு சவுக்கு சங்கர் பயில் சொல்லலாம், ரங்கராஜ் பாண்டே பயில் சொல்லலாம், பிரியன் பயில் சொல்லலாம், இந்தியா டுடே மணிஷ் பயில் சொல்லலாம். நாளைக்கு உங்க ப்ரெடிக்ஷன்லேயே போகாதீங்க, இதுக்கு என்ன பதிலுங்கிறது நீங்க சொல்லலாம். உங்க பேரெல்லாம் நான் சொல்றது வந்து உங்களை குளோரிஃபை பண்ணதுக்கும் உங்களை பெருமைப்படுத்துறது தான் சொல்றேன் தவிர உங்களை சிரமப்படுத்துங்க நோக்கம் எனக்கு இஞ்சியும் கிடையாது, இம்மியும் கிடையாது. அவர்கள்லாம் வந்து விஜய்க்கு ஆதரிக்கிறாங்களா? இந்த கருத்து என்னங்கிறது, நடந்த கருத்து சொல்லுங்கன்னு தான் 4 சகோதரர்கள் பேரை சொல்றேன். அவங்கள பெருமைப்படுத்த விரும்பக்கூடியவனை தவிர அவங்கள சிறுமைப்படுத்த விரும்பாதவங்கிறது என் சகோதரர்கள் சொல்லிட்டு தான் சொல்றேன். அந்த இஷ்யூ என்ன நடந்ததுங்கிறதுக்கு ஒரு போக்கஸ் கொடுக்கறதுக்கு, எம்பசிஸ் கொடுக்கறதுக்கு தான் என்னுடைய 4 சகோதரங்க பேரை சொல்றேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்ப நான் சொல்றது நடந்ததுல விஜய் அரசியல் சக்தி இல்லைன்னு நிரூபணம் ஆயிருக்கிறாருங்கிறது காட்டுது. இதைத்தான் எடப்பாடி பழனிசாமி ஐயாவும் எடுக்கிறாரு. ஐயா என்ன சொல்றாரு? பலம் நிரூபிக்காத விஜய்க்கு நம்ம சீட்டு கொடுத்தோம்னா ஜானகி சிவாஜிக்கு சீட்டு கொடுத்த மாதிரி மண்ணா போயிருமான்னு அவர் சொல்றாரு. அப்போ அவங்க என்ன பார்க்குறாங்க? ரவீந்திரன் துரைசாமி கருத்து கரெக்டு. இவர் தலைவா பட பிரச்சனையில் ஜெயலலிதா மேலோட கோபத்தில் போய் மோடியை போய் பார்த்தும் ஒன்றும் நடக்கல. வெத்து வேட்டு செல்லாத நோட்டு விஜயன்னு முதல்ல நிரூபித்தது நம்ம ஜெயலலிதா அம்மையார் தான். 6% ஓட்டு அவங்க கூட்டிட்டாங்க. 39 எம்பிக்கு 37 எம்பி ஜெயித்துட்டாங்க. விஜய்க்கு செல்வாக்கு இருந்துன்னா அவங்க குறைஞ்சபட்சம் சட்டமன்றத்தில் எடுத்ததோட 2-3% ஓட்டு குறைச்சி தானே எடுக்கணும். இவர் அணில் மாதிரி உதவும் போது ஜெயலலிதா அம்மையார் எடுத்தது 39% ஓட்டு. அதுக்கு பிறகு அவங்க இவரை தலைவா படத்தை காலி பண்ணி, நீ எல்லாம் ஒரு ஆளு, டைம் டு லீடு, அணில் மாதிரி உதவுனியா, கோப்பா புண்ணாக்கு, தப்பு, ஜெயலலிதா அம்மையார் பண்ணது தப்பு, நியாயம் இல்லை. பட் அப்படி இவரை அடிச்சும், இவரை படத்தை உண்டில்னு பண்ணியும், இவரை கெஞ்ச விட்டு கதற விட்டு இவரை அசிங்கப்படுத்தியும் இவரை கேவலப்படுத்தியும், சார் தப்பு சார் ஜெயலலிதா அம்மையார் பண்ணது, அது நம்ம நியாய உணர்வோட சொல்றோம். நீ அரசியல் சக்தி இல்லைன்னு காட்டுறதுக்கு தான் இதெல்லாம் சொல்லி நாம சொல்ல வேண்டியது இருக்கு சார். நீங்க பெரிய இதுல மோடியை போய் பார்த்தீங்க, அந்த அம்மையார் தலைவா படத்தை காலி பண்ண அம்மையார், உங்களை அவமானப்படுத்தின அம்மையார் 6% ஓட்டு உயர்ந்து ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு சீமான அதிக மீட்டிங் போட சொல்லி அவங்க 45% வாக்கெடுத்து 39 எம்பிக்கு 37 எம்பி ஜெயித்து விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு நிரூபிச்சாங்களா இல்லையா? இதை பேசுங்க. இது நான் சொல்றது பொய்யா தம்பி? நடந்த விஷயம் தானே தம்பி. நீ நடந்த விஷயத்த முதல்ல பேசு. நீ நீதி நேர்மை நாணயத்தோட நடந்த விஷயத்த பேசு. அதே மாதிரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் விஷயம், சரிப்பா, கட்சி ஆரம்பிச்சுட்டு ஏன்பா லெட்டர் பேடா இருக்கணும்? இது வியாபார அரசியல் தானே, சந்தர்ப்பாத அரசியல், வியாபார அரசியல் பண்ணவன் தானே கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடு இருப்பான். சேவை அரசியலோ மக்கள் அரசியலோ பண்ண வந்தவன் கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேடா இருப்பானா? அப்ப நீங்க தைரியமா களத்துக்குள்ள வந்திருக்கணும். வன்னியர் பரையர் போலீஸ் ஸ்டேஷனை மீட் பண்ணியிருக்கணும். இன்னும் நான் சொல்றேன், 210 நாள் போடுங்க, மக்களை சந்திங்க, இருக்க ஓட்டை எடுங்க, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, மக்கள் உங்களுக்கு தீர்ப்பளிக்கிட்டு கரெக்டா நம்ம அதை ஏத்துக்கிட்டு போறோம். தேர்தல் ஆணைய டேட்டாவை ரவீந்திரன் துரைசாமி மறுக்க முடியாது. நம்ம நாணயமா நேர்மையா தான் பேசுறோம். இதுதான் இங்க யதார்த்த
உண்மை. அடுத்தால இன்னொரு இதே நான் உங்களுக்கு பேசுகிறேன். நேற்றே ஒரு நெறியாளர் தம்பி என்கிட்ட கேட்டார், என் மேலே ரொம்ப மதிப்பு மரியாதை உள்ளவர், அவரால் மிகுந்த பலனும் அடைஞ்சவன் தானா, அது நன்றி உணர்வோடு அவர் நான் நினைவு கொடுக்கக்கூடியவன். அவர் வந்து ஏட்டு சுரக்கான்னு நீங்கள் ரஜினி வரும்போது சொன்னீங்களான்னு கேட்டார். ஏட்டு சுரக்கான்னு ரஜினி வரும்போது நீங்கள் சொன்னீங்களா, இப்போ மட்டும் விஜய் ஏட்டு சுரக்கான்னு சொல்கிறீங்களான்னு சொன்னார். அவருக்கு மட்டுமில்லை, எல்லாருக்குமே நான் இதை விளக்கமாக சொல்கிறேன். எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் 2004ஆம் ஆண்டு நான் சொன்னேன், டிவைட் அண்ட் ரூல் பண்ணுவோம், பாமக சீட்டை மட்டும் எதிர்ப்போம், மற்ற சீட்டெல்லாம் விட்டுருவோம், கலைஞர் ஆதரிச்சிருவோம், காங்கிரஸ் ஆதரிச்சிருவோம், மதிமுக ஆதரிச்சிருவோம், சிபிஎம் ஆதரிச்சிருவோம், சிபிஐ ஆதரிச்சிருவோம், வைகோண்ணன் ஆதரிச்சிருவோம், இந்த மட்டும்தான் நாங்கள் எதிர்க்கோம்னு அவங்களுக்கு ஓட்டெல்லாம் எதிராக திருப்பி தோக்கடிச்சிருவோம், திருமாவளவனை சிதம்பரத்தில் நம்ம ஆதரிச்சிருவோம், இப்படியெல்லாம் அண்ணன்கிட்ட சொன்னேன். அவர் வந்து உங்கள் முகத்துக்கு ஓட்டு இருக்கு, இப்போ விஜய் முகத்தை காட்டி ஓட்டு இருக்குன்னு பைத்தியாரத்தனமாக விஜய் பண்ணுறாரு இல்லையா, இதே பைத்தியாரத்தனத்தை அண்ணங்கிட்ட 4 பேர் கொண்டு நிறுத்திட்டானுங்க. நான் டிவைட் அண்ட் ரோல் பண்ணுவோன்னு சொன்னேன். இவர்கிட்ட இருந்து உடனே ஜெகத் ரட்சகனை கலைஞர் கையில் தூக்கிட்டார் அரக்கோணம். இவர் என்ன பண்ணாருன்னா ரெட்டலை காட்டிட்டார். கடைசியில் அங்கே என்ன ஆச்சு, சிதம்பரத்துக்குள்ள நான் எவ்வளவோ சொல்லியும் திருமாவளவனை ஆதரிக்கணும், மற்ற இடத்துல விட்ரா பண்ணிட்டு திருமாவை ஆதரிக்கணும்னு சொல்லியும் ரஜினி அண்ணன் செய்யலை. அங்கே திருமாவளவன் 2வது வந்தார். ராமதாஸ் கேண்டிடேட்டுக்கிட்ட ரஜினி ஆதரிச்ச, ஜெயலலிதா ஆதரிச்ச, சங்கராச்சாரியார் நிறுத்தின கேண்டிடேட் தான். தடா பெரியசாமி டெபாசிட் இழந்து 3வது போயிட்டார். இப்போ நமக்கு அந்த அரசியல் அறிவு இருந்தது, சொன்னோம். அதே தான் இப்போ விஜய்க்கும் சொல்கிறோம், உங்கள் முகத்துக்கு ஓட்டு கிடையாது, கூட்டம் கலைஞ்சிட்டுன்னா நீங்கள் சிவாஜி தானே அடித்து சொல்கிறோம். தென் அந்த இடத்துக்குள்ள அனைத்து தொகுதிகள்லையும் அண்ணா பாமக வெற்றி பெற்றாங்க. இதே பாமகவை அடுத்த 5 வருஷத்துல 2009ஆம் ஆண்டு இன்னைக்கும் நான் நன்றி உணர்வோடு கைகூப்பி கிருஷ்ணகாந்தன் யாதவை வணங்குறேன், அன்பாளன் யாதவை வணங்குறேன். 2 யாதவ சமூக சகோதரர்கள், ஒருத்தர் வந்தவாசிக்காரர், ஒருத்தர் திருநெல்வேலிக்காரர். இன்னைக்கு ஆழ்வார் திருநகரி பெருமாள் கோயிலில் இருந்து ஆன்மீக சேவை செய்துட்டு இருக்கிறார் கிருஷ்ணகாந்த் யாதவ். அன்பாளன் யாதவ் இவரை விடவும் என் நன்றிக்கு உரியவர். அவர் தான் பெரிய அளவுக்கு பேக்கிங் பண்ணி நின்னாரு. நாங்கள் அதில் உடையார், செங்குந்தர், கள்ளர், அகமுடையார், கிராமணி, கஞ்சம் ரெட்டி, கவராநாயுடு. கஞ்சம் ரெட்டி கவராநாயுடுலாம் ரொம்ப வேகமாக எங்கள் கூட நின்னாங்க. கஞ்சம் ரெட்டி, கவராநாயுடு, முத்தரையர், உடையார். உடையார்னா 2 உடையாரும் வந்தாங்க. நாங்கள் அந்த பர்கவகுல உடையார் தான் முக்கியத்துவம் கொடுத்தது கொண்டு போனோம். வேளிர் உடையார் ஒருத்தர் வந்தார். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 17-18 ஜாதி சங்க தலைவர்கள் சேர்ந்து நாங்கள் வந்து வடதமிழகத்தில் பாமக நின்ற தொகுதிகளெல்லாம் மனிதநீதிக்கு மனிதநீதிங்கிற அடிப்படையில் தான் டாக்டர் ஐயாவை 98 கலைஞர் காலி பண்ணிக்கும் போது கலைஞரே என்னை திட்டக்கூடிய அளவுக்கு ஒரு அலையன்ஸனை ஏற்படுத்தி கொடுத்து பெரிய வெற்றிக்கு காரணமாக இருந்தேன். கலைஞர் என்ன முரசலில் திட்டி எழுதினார், பேட்டியில் திட்டி கொடுத்தாரு. 99 எனக்கு டாக்டர் ஐயா சீட்டு தர இருந்ததையும் காலி பண்ணி விட்டுட்டார். இது வரலாறு. அப்போ அதுக்கு மனிதநீதிக்கு மனிதங்க அடிப்படையில் நானும் அரசியல் ரீதியாக அதை ஒரு வீகமாக எடுத்து எல்லா பகுதிகளிலையும் போய் பாமக ஒரு அணி கூட்டணியில் சேர்க்கறனால இன்னொரு அணியும் வன்னியர் கேண்டிடேட்டாக போடுறாங்க. அப்போ 2மே வன்னியர் கேண்டிடேட் ஆயிடுது. இதனால உடையார், ரெட்டியார், நாயுடு, கார்காத்தார், செங்குந்தர், அகமுடையார், கள்ளர் போன்றவங்கள்லாம் வந்து யாதவர் போன்றவங்கள்லாம் வந்து இங்கே எம்எல்ஏ ஆக முடியல. எல்லாமே வன்னியர் சைடு போயிடுது. ராமதாஸை எதிர்கொள்வதற்கும் வன்னியரை போடுறாங்க. ராமதாஸை ஐயா ஐயான்னு கலைஞரும் ஜெயலலிதாவும் ஒரு காலில் விழுந்து கிடக்காங்க. இது மற்ற ஜாதிகளோட அரசியல் அதிகாரத்தை காலி பண்ணுதுன்னு நாங்கள் ஒரு பிரச்சாரம் பண்ணணும். இதன் விளைவாட்டு டாக்டர் ஐயாவை நம்பி தென்சென்னை, திருவள்ளூர், விழுப்புரம், சேலம், மயிலாடுதுறை, திருப்பூர், அந்தியூர் பவானி வன்னியர் இதை வச்சு ஜெயலலிதா மேயர் ஜெயித்தாங்க. ஆனால் ஒரு அதர் காஸ்ட் ஓட்டு கூட பாமகவுக்கு விழாமல் நாங்கள் தோக்கடித்தோம். நண்பர்களே, சகோதரர்களே, இஷ்யூ தான் முக்கியம். எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் 2004 தோத்த இடத்துல அவர் தம்பி ரவீந்திரன் துரைசாமி அறிவு, ஆற்றல், துணிச்சல் இதை மையமாக கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பிரஜாதிகளை திருப்பி 2009 தோக்கடித்தோம். இது நாங்கள் ரகசியமாக பண்ணல, வெளிப்படையாக பேட்டி கொடுத்து அனைத்து தொகுதிகள்லையும் பாமகவை தோக்கடிப்போன்னு ஜூனியர் உடனில் ஒரு பக்கம் பேட்டி கொடுத்து ஏன் தோக்கடிக்க போகிறோம், எதற்காக தோக்கடிக்க போடுறோங்கிறத பேட்டியை கொடுத்து அதை செய்தோம். அப்போ இஷ்யூ தான் முக்கியம். எங்கள் இஷ்யூ பிரஜாதிகள்கிட்ட கிளிக் ஆச்சு. எங்கள் அண்ணன் தனக்கு செல்வாக்கு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு ரசிகர்களை பாபா படப்பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்கிறது ஒரு இஷ்யூவா? அதுக்கு வந்து மக்கள் கண்டுக்கல. நாங்கள் எடுத்தது இஷ்யூ. அண்ணனுக்கே இது தெரியும். அண்ணன்கிட்டே நான் இதை பேசியிருக்கிறேன். அந்த பாமக விடுதலை சிறுத்தைலாம் பேசி போகும்போது ஓப்பனாக பேசியிருப்பேன்.
நான் எதுவுமே வெளிப்படையாக பேசக்கூடியவங்கன்னு எங்கள் அண்ணன் ரஜினிகாந்துக்கு தெரியும். இதன் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன், இஷ்யூ இல்லாத விஜய் ரொம்ப மோசமாக தோக்க போறாரு. அதனால தேவையில்லாம நீ ரஜினிக்கு அப்படி சொன்னியே விஜய். அதான் என்னோட கேள்வி என்னன்னா, அவர் வராரு, இவர் வராரு, வரல, ரிட்டையர்ட் ஆகி வந்திருக்காங்க. அப்புறம் எம்ஜிஆர் கூட கம்பேரிஷன், விஜயகாந்த் கூட கம்பேரிஷன், வைரத்தை இழந்துட்டோம், தங்கத்தை இழக்க மாட்டோம், இந்த நடிகர் கூட எல்லாம் கம்பேரிஷன், அவங்களெல்லாம் அடிக்கிறது எதுக்காக? இதெல்லாம் எந்த பிரயோஜனமும் கொடுக்காதுப்பா. இன்னைக்கு வந்து அதிமுக ஓட்டு, எம்ஜிஆர் ஓட்டெல்லாம் இல்லை. நீங்க கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொன்னாரு. சீமான் எம்ஜிஆர் ஊழல் பிரிச்சாளி, சாராய வியாபாரிகளை கல்வி தந்தை ஆக்கினார்னாரு. கமலஹாசனோட சீமான் அதிக வாக்கெடுத்தார்ப்பா. நீ கமலஹாசன் ஒரு பிரின்சிபல்டு பொலிட்டிஷனாக இருக்கிறாரு, பாஜக எதிர்ப்பில் தெளிவாக நிற்கிறார், அதை நான் மறுக்க வரல. ஒரு பெரிய பிரச்சார பீரங்கியா திமுக அன்னைக்கு ஒரு பலமாக இருக்கிறாருங்கிறத நம்ம ஏற்றுக்கிறேன். ஆனால் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொன்ன கமலஹாசனை விட எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராய வியாபாரிகளை கல்வி தந்தை ஆக்குறாங்க சீமான் இன்னைக்கு 8.3% வளர்ந்துருக்காருன்னா, சீமான் எம்ஜிஆரை நம்பல, ஜெயலலிதாவை நம்பல, பெரியாரை நம்பல. அவர் தமிழ் அடையாளங்களை நம்புறாரு, தமிழ் தேசியத்தை நம்புறாரு, வேலுப்பிள்ளை பிரபாகரனை நம்புறாரு. அப்போ நீங்க தான் பலகீனமானவர், சீமான் பலமானவன். கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்லும்போது எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளின்னு சொல்லி தமிழ் மண்ணில் தலைவனா நிற்கக்கூடிய சீமான் பலமானவன். நீங்க தான் பலகீனமானவங்க. விஜய் தான் பலகீனமானவர், செல்வாக்கற்றவர், தன் செல்வாக்கு மீதே தன்னம்பிக்கை இல்லாதவர். எம்ஜிஆரை சொல்லி, ஜெயலலிதாவை சொல்லி, அண்ணாவை சொல்லி ஏதாவது பண்ண முடியுமா நீங்க பாக்குறீங்க? அதுவும் எம்ஜிஆரை பற்றி நீங்க திடுது பண்ணி சொல்றதெல்லாம் ஒரு சந்தர்ப்பவாத இதாக தான் இருக்குது. விஜயகாந்த் மேட்டர்ல பிரேமலதா அம்மையாரே கிழிச்சு விட்டுட்டாங்க. விஜயகாந்த் ஆக முடியாது அப்படின்ட்டு கிழிச்சு விட்டுட்டாங்க. அது சரி, நம்ம சொல்லியிருக்கலாம், செந்தூர பாண்டி பெரியண்ணாலாம் விஜயகாந்தா வந்து அன்னைக்கு விஜய்க்கும் சூர்யாவுக்கும் வாழ்வு கொடுக்க மாதிரி பண்ணவர். மெக்னானி நிச்சு உள்ளவன், கிரேட். அப்போ நீங்க அதை நன்றியோட படத்துல மட்டும் செந்தூர பாண்டி தம்பிடா நான் திம்பிருத்தவன வசனத்தை பேசி விஜயகாந்தை வச்சு உங்களை வளர்த்துக்கிட்டேன். நீங்க விஜயகாந்தால் தான் அந்த இடத்துக்குள்ள வளர்ந்தேன், மார்க்கெட்டு இழந்த சூழ்நிலைன்னு ஒரு வார்த்தை சொல்லலாமே. அதே மாநாட்டில் நீங்க சொல்லலாமே. பெரியண்ணா அவ்வளோ போகல, சூர்யாவுக்கும் கொஞ்சம் லேக் ஆகும்போது விஜயகாந்த் ஹெல்ப் பண்ணாரு, அந்த அளவு போகல. செந்தூரபாண்டி வெற்றி படம் பிஎன்சிலலாம் நல்ல வசூல் வந்த படம் தான். ஸோ அதை நீங்க சொல்லலாமே. பட் நீங்க வந்து சந்தர்ப்பவாதமாக சொல்றீங்கிறது தான் பிரேமலதா அம்மையாரும் அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனிவே, விஜயை பொறுத்தளவில் கூட்டம் கலைஞ்சது சிவாஜி கணேசன் சரத்குமார் பாணியில தான் விஜயை நான் பார்க்குறேன். ஓகே, ஒரு கடைசி இறுதியான கேள்வி. இவ்வளோ பர்சன்ட் 10, 15 எல்லாம் பர்சன்ட் தான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் பர்சன்ட் பற்றி. இப்போ இந்த 2 மாநாடு பாட்டீங்க, இவங்களோட செயலெல்லாம் பார்த்துருக்கீங்க, உங்களுடைய கணிப்பு என்ன? கள அமையும் போது தான் சொல்ல முடியும். கூட்டம் கலைஞ்சது பேரிடி. அவர் இந்த கூட்டம் கலைஞ்சதை பார்த்து 2004 விஜயகாந்த், 2004 ரஜினிகாந்த் வீழ்ந்தது, 2006ஆம் ஆண்டு நாடார் சமூகம் வந்து பெரிய ஆக்ஷன் ஹீரோவா அந்த சமூகத்தில் இருந்த சரத்குமாரை புறக்கணிச்சு ரவீந்திரன் துரைசாமிக்கு கருத்தை ஏற்றுக்கொண்டது, சிவாஜி கணேசனுக்கு 10 லட்சம் கூட்டம் வந்த ஒரு 5 லட்சம் ஓட்டெல்லாம் கிடைச்சது. இதெல்லாம் மனசுல வச்சு விஜய் கூட்டம் கலைஞ்சு போயிட்டு கட்டுக்கடங்கான கூட்டம் கலைஞ்சதுன்னு நான் சொல்றது பொய்யா இல்லையாங்கிறத புதிய தலைமுறை அந்த வீடியோ வாங்கி நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தெரியும். பார்த்து அவரு அகலக்கால் வைக்கிறதா என்னங்கிறத முடிவை விஜய் எடுத்துக்கலாம். ஓகே, நேர்காணல் மிக்க நன்றி, வணக்கம். நன்றி.